என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுனுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கி கட்சியுடைய முகமாக மாற்றணும் அப்படிங்கிற குரல் அதிமுகவுக்குள்ள ஒலிக்க தொடங்கி இருக்கு. அதோட இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். நீங்க அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலே சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் முதற்கட்டமா இளைஞர் அணி அல்லது தகவல் தொழில்நுட்ப அணியுடைய பொறுப்பு கொடுத்து மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் எதிர்காலத்துல பொது செயலாளரா கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்குது அப்படின்னு தகவல்களும் வர தொடங்கி இருக்கு. அதிமுகவுல வெளிப்படையா கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குரலுக்கு பின்னணியில இருக்கிறது யார், எடப்பாடியோட திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி பற்றி ஆராயறதுக்காக மாவட்ட வாரியா எல்லா நிலை நிர்வாகிகளையும் சந்திக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு அதிமுக உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில கடந்த சனிக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளை சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில சந்திச்சு ஆலோசனை செஞ்சாரு. அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன கட்சியுடைய இளைஞர் அணி அல்லது தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரா நியமிக்கணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகள் சிலர் வலியுறுத்தி இருந்தாங்க. ஆனா உடனடியா இப்படி பேச வேண்டாம், இதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்து பேசிய போதும் துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி விடுறதா கிடையாது. அந்த கூட்டத்திலேயே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனால கட்சிக்கு இளைஞரணி செயலாளராக மிதுனை நியமிக்கணும் அப்படின்னு சில நிர்வாகிகள் சொல்றாங்க. அவரை நியமிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில அவருடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னாலும் கட்சியுடைய நலனை கருதி மிதுன் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சா அதை பொது செயலாளர் அப்படிங்கிற முறையில தடுக்க கூடாது அப்படின்னு முனுசாமி பேச அதை அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி கூட்டத்துல நிர்வாகிகள் பேசும்போது அதை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சாலும் மிதுனை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான திட்டங்கள் ரொம்ப தீவிரமா தீட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்ச இலைக்கட்சி நிர்வாகிகள். முதல்வரா தாவேக தலைவர் விஜய், எதிர்கட்சி தலைவரா திமுக உடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி, புதுசா கட்சி தொடங்க போகக்கூடிய அண்ணாமலைன்னு தமிழக அரசியல் இனிமே இளைஞர்களை மையமா வச்சு இயங்க போகுது. அதிமுக மட்டும் இழப்பமா, அங்கேயும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரோ சிலருக்கு பொறுப்பு கொடுத்து நாளை அவங்களும் காலவார்னா என்ன செய்ய முடியும்? கட்சிக்குள்ளவே எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுனை கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கு. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சிலர் அவருக்கு தூவம் போட தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது பற்றி விவரம் தெரிஞ்சவங்க அவங்க பேசும்போது, இது நாள் வரைக்கும் திரைக்கு பின்னாடி கட்சிக்காகவும் தேர்தல் நேரங்கள்ல பல வேலைகளை செஞ்சிருக்கிறாரு மிதுன். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. உங்களுக்கும் வயசாயிருச்சு, 2031 77 வயசாயிடும். அடிக்கடி உடல் வலியால பிசியோதெரபி சிகிச்சை வேற எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கு. இனியும் உங்களால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது, கண்டிப்பா உங்களுக்கு ஓய்வு தேவை. அதனால இப்ப இளைஞரணி பொறுப்புல மிதுனை கொண்டு வரலாம், மாவட்டம் தோறும் மிதுன் போகட்டும், அதுக்கு எதிர்ப்பு வரும், திமுக பாணி அரசியல் அப்படின்னு விமர்சனம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சா முதல் கட்டமா IT விங்கில பொறுப்பு கொடுக்கலாம். சமூக வலைதளங்கள்ல கட்சியை கட்டமைக்க மாவட்டம் தோறும் பயணம் அப்படிங்கிற பெயர்ல சுற்றுப்பயணம் போக வைக்கலாம். அதன் மூலமா அதிமுகவுடைய முகமாக மிதுனை மாற்றலாம். படிப்படியா பொறுப்பு கொடுத்து எதிர்காலத்துல கட்சியை வழிநடத்தக்கூடிய பொது செயலாளர் ஆக்கிடலாம் அப்படின்னு கேரளத்துடைய முன்னாள் ஆளுநர் ஒருவர், முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர், எடப்பாடி பழனிசாமியுடைய மைத்துனர் வெங்கடேஷ், சேலம் இளங்கோவன், எடப்பாடியோட உறவினர் சசி பிரபு உள்ளிட்டவங்கலாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தை மனசுல வச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல வேண்டான்னு மறுத்த எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கட்டத்தை சரின்னு தலையாட்டி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு பேச தொடங்கி இருக்கிறாரு. கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு பல்ஸ் பாக்குறதுக்காக தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் தோல்வி பற்றி ஆராயறதுக்காக மாவட்ட வாரியா ஆலோசனை கூட்டம் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் பொதுக்குழுவை கூட்டினா தன் பக்கம் எல்லாரும் நிற்க வேண்டும் அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட ஆதரவு திரட்டுறதுதான்
எடப்பாடியுடைய முதல் திட்டம். அதோட மிதுனுக்கு ஆதரவு இருக்கிறதா அப்படின்னு நாடி பிடித்து பார்க்கும் விதமாகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவுடைய உள் விவகாரம் தெரிஞ்சவங்க. அவங்க பேசும்போது CV சண்முகம், SP வேலுமணி இவங்கெல்லாம் தனி அணியா இருந்தப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாரு EPS. ஆனா அப்போ 30 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதோட 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்ட சண்முகம் தரப்பு கையெழுத்து வாங்கி வச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு 2 அணிகளுமே ஒன்றிணைந்த போதும் கீழ்மட்ட அளவுல ஒரு சமாதானத்துக்கு வரல. அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கத்தான் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யறதுக்காகத்தான் இந்த கூட்டம். பொதுக்குழுவை கூட்டினா தனக்கு ஆதரவா இருக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாவே ஆதரவு திரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம மிதுன் பற்றி ஏற்கனவே செட்டப் செய்யப்பட்ட நிர்வாகிகள் சொல்றதையும் கவனமா கேட்டுட்டு வராரு. இதுக்கிடையில மிதுனை கட்சிக்குள்ள கொண்டு வரணும், பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற குரல் முதல்ல ஒலிக்க தொடங்கினது சமூக வலைதளங்கள்ல தான். அது திட்டமிட்டே பரப்பப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படியும் மிதுனை கட்சிக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு இப்பவே பலர் தங்களுடைய எதிர்காலம் கருதி துண்டு போட தொடங்கிட்டாங்க. அடுத்த கட்ட கூட்டங்கள்ல இந்த சத்தம் அதிகமாகும். இன்னும் பல சீனியர்கள் தங்களுடைய வாரிசுகளை கணக்குல வச்சு மிதுனை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை கட்சிக்குள்ள கொண்டு வர இப்போ சில டிராமாக்களை அரங்கேற்றிட்டு வராரு. மிதுன் பழனிசாமி அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, அவரை நாங்க தடுக்கல, ஆனா டிராமா செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா விமர்சனம் செஞ்சிருந்தார். தகவல் தொழில்நுட்ப அணியுடைய மாநில செயலாளர் ராஜ் சத்யன் அரசியல்ல இல்லாதவங்களை கழக பொதுச் செயலாளருடைய குடும்பத்தினரை தொடர்ந்து கழகத்துடைய அரசியல் விவாதத்துக்குள்ள இழுக்கக்கூடிய முயற்சி செஞ்சு கழகத்துக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுகின்றது. எங்களுடைய உழைப்பை குறைத்து சொல்லி கொச்சைப்படுத்துறது அப்படின்னு கழக தொண்டர்கள் அடுத்த தலைமுறையினர் பல வழிகளை சுமந்துட்டு வரும். இந்த நேரத்துல கூட இது போன்ற தேவையற்ற விஷயங்கள் எங்க பேசப்பட்டாலும் தப்புதான் அப்படின்னு KP முனுசாமியோட பேச்சை கண்டித்து எக்ஸ் தளத்துல கருத்து பதிவிட்டு இருக்கிறார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சிலர் பேசும்போது கண்டிப்பா மிதுனை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டார் எங்களுடைய பொதுச் செயலாளர், அவரை சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய தொழிலை பார்த்துக்க சொல்லிட்டாரு, சிலர் வேணும்னே தப்பான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு மறுக்கிறாங்க. வாரிசு அரசியல்னு திமுகவை ரொம்ப தீவிரமா விமர்சித்துட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாரிசு அரசியலுக்குள்ள கொண்டு வராரா இல்ல சாமர்த்தியமா தவிர்க்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.